ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. وقال الله سبحانه وتعالى: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. وقال عليه الصلاة والسلام عندما زار شيخا طهور قال الشيخ: بل هي حمى على رجل شيخ تزوره القبور قال: إذا نعم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தனித்தவன், தூய்மையானவன், இணை துணையற்றவன் என்று நான் சாட்சி பகர்கிறேன். கண்ணியமானவர்களே, அவனுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், எம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தக்வாவுடைய உபதேசத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள், சோதனைகள் வர மாட்டாது என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று. எனவே இந்த சோதனைகள், பிரச்சனைகள் இருந்து நாம் தப்புவதற்காக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனைகளையும் அமல்களையும் தந்திருக்கிறான். இந்த உலகத்தின் உண்மையான மின் பஅதி ذிக்ரி அன்னல் அர்ض யரிதுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். இந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் வருவதற்கான காரணம் என்ன? குர்ஆனிலே அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் ஃபயஃபு அன் கஸீர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் பிரச்சனை காரணமாகத்தான் ஏற்படுகிறது. அதிகமானவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். என்றாலும் பாவங்கள் உங்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துகிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவங்கள் என்று சொல் அவனுடைய பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் தடை பண்ணுகிறான். அவனுக்கு 25 வயதில் நடக்க இருந்த திருமணம் 30 வயதாக மாறுகிறது. 30 வயதில் நடக்க இருந்த திருமணம் 35 வயதாக மாறுகிறது. பல சொத்துக்கள் இவனுக்கு சேர வேண்டி இருந்தது. இவன் செய்யக்கூடிய பாவங்களினால் அவைகள் பிற்படுத்தப்படுகிறது, தடுக்கப்படுகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மனிதன் செய்யும் பாவத்தினால் அவன் தனக்குத்தானே
அநியாயம் இழைத்துக் கொள்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை பல்வேறு இடங்களில் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய சரித்திரத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா இப்னு சீரீன் எப்படிப்பட்டவர் என்றால், இன்று கனவுகளுக்கு கருத்து பார்ப்பதென்றால் அவர்களுடைய கிதாபுத்தான் மிகவும் உலமாக்களுக்கு பிரயோஜனமான கிதாபாக இருக்கிறது. தஅதீருல் அனாம் ஃபீ தஅவீலில் மனாம் என்ற கிதாபுடைய ஆசிரியர் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பெரும் மேதை. அவர்கள் ஒரு பாவம் இடம்பெற்றது. அவர்கள் சொல்கிறார்கள், 40 வருடத்துக்கு முதல் நான் செய்த பாவத்தின் விளைவை 40 வருடத்துக்கு பிறகு நான் என் வாழ்க்கையில் கண்டேன். எனக்கு கடனும் கவலையும் ஏற்பட்டது. இதனால் நான் பெரும் சோதனைக்கு உட்பட்டேன். 40 வருடத்துக்கு முதல் நான் செய்த ஒரு பாவம் 40 வருடத்துக்கு பிறகு என்னை தொந்தரவு செய்தது, என்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எங்களுடைய பாவங்களிலே இருந்து பரிசுத்தமாக வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையை அவைகள் குழப்பத்திலே போட்டுவிடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே இல்மு படிக்க சென்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து முகத்தை பார்த்தார்கள். இன்னல்லாஹ கதப ஃபீ கல்பிக நூரா, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்கிறான். லா துத்ஃபிஹா பில் மஅசியா, பாவம் செய்து அந்த வெளிச்சத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்கி விடாதீர்கள். சில சிறுவர்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்தால் இந்த ஊரை வழிநடத்துவார்கள், இந்த ஊருடைய பொறுப்புகளை எடுத்து செய்வார்கள். சில வாலிபர்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்தால் அவர்கள் இந்த ஊரிலே இந்த ஊரின் கஷ்டங்களை போக்கி விடுவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் பாவ சூழ்நிலைகளினால் செய்யப்படும் பாவங்களினால் அவர்கள் வீதிகளிலும் சந்தைகளிலும் கடை தெருக்களிலும் வீணாக நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் அவர்களை நினைத்தோம் ஊரின் தலைவர்களாக வருவார்கள் என்று. ஆனால் அவர்கள் ஊருக்கு ஆபத்தானவர்களாக வருகிறார்கள். இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? பாவத்தினால் ஏற்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், காட்டிலே இருக்கும் பறவை அதனுடைய குஞ்சு, அதனுடைய அந்த சிறிய அந்த குஞ்சுகள், முட்டையில் இருந்து வரக்கூடிய குஞ்சுகள் மனிதன் செய்யும் பாவத்தினால் செத்து மடிகிறது என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் எவ்வளவு பாதிப்பை செலுத்தும் என்றால், பாவம் என்று கூட சொல்ல முடியாத சில பலவீனமான செயல்கள் கூட எவ்வளவு பெரிய சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுவிக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகை இந்த உலகத்துடைய தலைவர் யார் மீது குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹை தொழுவிக்கிறார்கள். சூரா ரூமை ஓதுகிறார்கள். நபி அவர்களுக்கு அந்த கிராத்திலே ஒரு தடுமாட்டம் ஏற்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் தொழுகையில் சூராவை ஓதும் போது தடுமாட்டம் ஏற்படுகிறது என்றால் நபி அவர்கள் சலாம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னஹு இல்பிஸ் அலைனல் குர்ஆன், எங்கள் மீது குர்ஆன் எங்களுக்கு தடமாட்டம் ஓதும் போது தடமாட்டம் ஏற்படுகிறது. வ அன்ன அக்வாமன் யுஸல்லூன மஅனா வலா யுஹ்சினூனல் வுது, எங்களோடு சிலர் தொழுகிறார்கள், அவர்கள் வுதுவை சரியாக செய்வதில்லை. எனவேதான்
யார் எங்கள் தொழுகைக்கு கலந்து கொள்கிறாரோ அவர் வுதுவை சரியாக செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌமும்களுடைய வுது சரியில்லை என்றால் அது இமாமுடைய கிராத்தை தடமாற செய்கிறது என்றால், கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் செய்யப்படும் பாவங்கள் சமூகத்திலே எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொழுகையை கூட வுதுவை சரியாக செய்ய முடியாத ஒரு சிறிய தவறு தொழுகையை கூட அது தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால், கிராத்திலே நபி அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்றால், கண்ணியமானவர்களே, எங்களுடைய பாவங்கள் இந்த உம்மத்தை என்ன செய்ய போகிறது? அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களினால் தான் உலகத்திலே அனைத்து குழப்பங்களும் ஏற்படுகிறது என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள். குர்ஆனும் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு நாள் மதீனா நிலநடுக்கம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டார்கள், மதீனா வாசிகளை கூப்பிட்டார்கள். இன்னஹா தய்யிபா, இந்த பூமி மனமானது, இந்த பூமி கண்ணியமானது, இந்த மதீனா நிலநடுக்கம் ஏற்பட முடியாத இடம். ஆனால் இந்த மதீனா நடுங்குகிறது என்றால் உங்களில் யாரோ பாவம் செய்கிறீர்கள். லஇன் ஆதத் லா உசாக்கினுக்கும் ஃபீஹா அபதா, இதற்கு பிறகு மதீனா நடுங்கினால் உங்களை யாரையும் இந்த மதீனாவிலே நான் வாழ விட மாட்டேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, பாவத்தினாலே தான் அனைத்து பிரச்சனைகளும் குழப்பங்களும் இந்த உலகத்திலேயும் கடலிலும் எல்லா இடங்களிலும் ஏற்படுகிறது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரையிலும் கடலிலும் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் குழப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், குழப்பங்கள் வெளியாகிறது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பாவத்திலே இருந்து நாம் தவிந்து கொள்ள வேண்டும். பாவங்களிலே ஒரு முக்கியமான பாவம்தான் தொழுகையை வேணுமென்று விடுவது. தொழுகையை விடுவது அது மிகப்பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் ஃபீனா ஸகிய்யன் வலா மஹ்ரூமா, யா அல்லாஹ், எங்களிலே மூதேவிகளையும் தடுக்கப்பட்டவர்களையும் ஏற்படுத்தி விடாதே. யா ரசூலல்லாஹ், மஹ்ரூம் என்றால் யார்? மூதேவிகள் என்றால் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாரிகு ஸலாத்தி அம்தன், வேணுமென்று தொழுகையை விடுபவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சில குடும்பங்களின் பெற்றோர்களினால், சில தாய்மார்களினால், சில மருமகன்களினால், சில சகோதரர்களினால் குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாமா அப்துல்லா இப்னு ஸஹல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை சிஃபத்து ஸஃவாவிலே பதிவு செய்கிறார்கள். ஆச்சரியமான சம்பவம். பாவங்களினாலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகிறது என்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு உதாரணமான சம்பவம். அப்துல்லா இப்னு ஸஹல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஆது கூட்டம் வாழ்ந்த பக்கமாக சென்றேன். அங்கே குகைகளுக்குள்ளால் ஒரு அழகான கட்டிடத்தை பார்த்தேன். அது குகையை குடைந்து கட்டப்பட்டிருந்தது. தஹ்வீஹில் ஜின், ஜின்கள் அங்கே போய் இருக்கக்கூடிய ஒரு குகையாக நான் அதை பார்த்தேன். ஃபதகல்து முஅ்தபிரன், அதற்குள்ளே ஏதாவது படிப்பினைக்குரிய சம்பவம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நான் அங்கு நுழைந்தேன். அங்கே போய் நான் பார்த்த பொழுது பிரம்மாண்டமான ஒரு மனிதர் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார். லம் அத்தஅஜப் அலா மின் இலமி ஹில்கதிஹி கதஅஜ்ஜபி
அலா தராரத்தி ஜுப்பதிஹி, நான் அவருடைய பிரம்மாண்டமான அந்த உடல் சைஸை பார்த்து ஆச்சரியப்படுவதா, அல்லது அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய ஜுப்பாவை பார்த்து ஆச்சரியப்படுவதா? அந்த ஜுப்பா புத்தம்புது ஜுப்பா, ஒரு கொஞ்சமும் அதிலே சின்ன அழுக்குகளும் இல்லை. அப்பொழுதுதான் தச்சு போட்டதை போல் புதிய ஜுப்பா போட்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம். பிரம்மாண்டமான மனிதர், அவர் போட்டிருக்கக்கூடிய ஜுப்பா அது புதுசாக இருந்தது. அந்த படைப்பு சலாம் சொன்னது. தொழுகையை முடித்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா சஹில், சஹிலே சலாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, சஹிலே, நீங்கள் என் ஜுப்பாவை பார்த்தா ஆச்சரியப்படுகிறீர்கள், என்னுடைய ஜுப்பாவை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். சஹிலே, இன்னல் அபதான லா துஹ்லிகு தியாப வ இன்னமா யுஹ்லிகு தியாப ரவாயிஹுல் துனூப் வ மதாயிமுஸ் சுஹ்த் சொன்னது. அந்த படைப்பு சொன்னது, மனித உருவத்திலே இருக்கும் அந்த பிரம்மாண்டமான அந்த தோற்றமுள்ள மனிதன், அந்த படைப்பு சொன்னது, சஹிலே, ஆடைகள் அழுக்கடைவது உடலில் உள்ள ஊத்தைகளால் அல்ல, ஆடைகள் அழுக்கடையை செய்வது ஹராமான சாப்பாடும் பாவத்தின் காற்றும், அதுதான் ஆடைகளை அழுக்கடையை செய்கிறது. சஹிலே, சஹிலே, இந்த ஜுப்பாவை லகத் லபிஸ்து முந்து 700 சனா, நான் இந்த ஜுப்பாவை இன்று நேற்றல்ல 700 வருடங்களாக நான் இதை போட்டுக் கொண்டிருக்கிறேன். சஹிலே, என்னுடைய ஜுப்பா இன்னும் மூத்தை படவில்லை. சஹிலே, இந்த ஜுப்பாவுடன் நான் லகத் லகீது ஈசா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் இந்த ஜுப்பாவுடன் சந்தித்து ஈமான் கொண்டேன். இதே ஜுப்பாவுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தித்து நான் ஈமான் கொண்டேன். அப்பொழுதுதான் ஸஹல் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், அடியாரே, நீங்கள் யார்? அப்பொழுது சொன்னார்கள், நான் தான். குல் ஊஹிய இலைய அன்ன உஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், சில ஜின்கள் நீங்கள் குர்ஆனை ஓதும் போது நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை செவிமடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்ல, அற்பமான ஊத்தைகள் கூட ஏற்படுகிறது என்றால் உள்ளத்திலே பாவங்கள் எவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடும். சொர்க்கத்துடைய கல், ஹஜருல் அஸ்வத் கல், வெண்மை கல், யாகூத்தத்துன் மின் யவாகீத்தில் ஜன்னஹ், அது சொர்க்கத்துடைய மர முத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெண்மை நிறைந்த கல் அது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்து கல்லை ஆதத்துடைய மக்கள் செய்த பாவம் கருப்பாக்கி விட்டது. அதனாலேதான் அதற்கு ஹஜருல் அஸ்வத் என்று பெயர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கும் போது சோதனைகள் ஏற்படுகிறது. முன்னொரு காலத்திலே ஒரு மீன்பிடி பிடிக்கக்கூடிய மீனவரும் அவருடைய மகளும் மீனை பிடிக்க சென்றார்கள். மீனை பிடித்து கூடையிலே போட்டுக் கொண்டிருந்தார். மாலை நேரம் கூடையை பார்த்தால் கூடைக்குள் மீன்கள் இல்லை. மகளே, எங்கே மீன்? நான் இவ்வளவு நேரமும் கஷ்டப்பட்டு பிடித்த மீன்கள் எங்கே? அப்பொழுது அந்த சிறுமி சொன்னாள், வாப்பா, நான் அதை பிடித்து மீண்டும் ஆற்றுக்குள்ளே போட்டு விட்டேன். ஏன் அப்படி செய்தீர்கள்? வாப்பா, நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகவு சமகத்துன் ஃபீ சிபகத்தின்
இல்லா இதா கஃபலத் அன் திக்ரில்லாஹ். வாப்பா, நீங்கள் கேள்விப்படவில்லையா? உலகத்திலே வலையிலே எந்த மீனும் சிக்குவதில்லை. அல்லாஹ்வை மறந்த நேரத்திலேதான் மீன்கள் வலையிலே மாட்டிக்கொள்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வை மறந்து மாட்டிக்கொண்ட மீன்களை சாப்பிடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை வாப்பா, அதனாலே தான் நான் தூக்கி வீசினேன். தந்தையும் மகளும் அழுது கொண்டு வீடு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அன்று எங்களுடைய பக்கத்து கிராமத்திலே இடி மின்னலினால் ஒருவர் தாக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாம நாள் கிட்ட வரும்போது அதிகமான மக்கள் இடி முழக்கத்தினால் வபாத்தாகுவார்கள் என்றார்கள். அந்த இடி முழக்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஹதீதுகளிலே வருகிறது, இதா சமி இடி முழக்கம் பிடிக்காது என்று எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் பாவத்திலே இருந்தே நாம் எம்மை பரிசுத்தப்படுத்துவோம். பாவங்களில் இன்னொரு ரகம் இருக்கிறது. அது பாவம் அல்ல, அது வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தைகளினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒன்று பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோம், அதே போல வீணான வார்த்தைகளினால் சோதிக்கப்படுகிறோம். சென்றார்கள். சுத்தப்படுத்தி விடுவான், கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது நபியுடைய வழக்கம். நபி அவர்கள் ஒரு வயசு ஏற்பட்ட பயங்கரமான காய்ச்சல், தஸூருஹுல் குபூர், அவரை கபூர் சந்திக்க கூடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அல்லாஹ் சரியாக்கி விடுவான் என்று சொல்லும் பொழுது இவர் அதற்கு சரி என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்காமல் என்னை கபூர் சந்திக்க போகிறது என்று சொன்னார். அதை உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் சொல்கிறார்கள், விதியில் இருப்பதை யாரும் மாற்ற முடியாது. மௌத் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் என்று இந்த ஹதீஸை பல்வேறு சம்பவங்களால் உறுதிப்படுத்துகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவருடைய சபையிலே ஒரு வயசாளி வந்தார். அவர் 300 வருஷம் வாழ்ந்தவர். 300 வருடம் வாழ்ந்தவர் என்றால் அவருக்கு எவ்வளவு அனுபவங்களும் அறிவும் இருக்கும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என் அன்பின் சகோதரரே, என்னுடைய சகோதரரே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட ஒரு ஆச்சரியமான விடயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் சொன்னார், நான் என்னுடைய 300 வருட கால வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரை நான் கடந்து சென்றேன். அங்கே ஒரு ஜனாசா அடக்கப்பட்டது. அந்த ஜனாசாவை பார்த்தவுடன் எனக்கு இரக்கம் ஏற்பட்டது. நானும் அந்த ஜனாசாவை அடக்கக்கூடிய இடத்திலே கலந்து கொண்டேன். ஜனாசாவை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது. நான் அந்த இடத்திலே என் சிறு வயதிலே நான் மனனம் செய்த ஒரு கவிதையை படித்தேன். யா கல்பு இன்னக மக்ரூன் மினல் அஸ்மாஇ. அந்த கவிதை யப்கில் கரீபு அலைஹி லைஸ யரிஃபுஹு வது கராபத்தின் ஃபில் ஹய்ய் மஸ்ரூருன் என்ற கவிதை. இந்த கவிதையை படித்தவுடன் என் கண்களால் கண்ணீர் வந்தது. பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இந்த கவிதை, இந்த ஜனாசாவை உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், இல்லை, எனக்கு தெரியாது. சொன்னார்கள், இந்த கவிதையை படித்தவர் தான் அடக்கப்பட்டிருக்கிறார், இவர்தான் அந்த கவிதைக்குரியவர். பாருங்க,
இந்த கவிதை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த ஊர்ல சிறு வயதிலே நான் இதை மனனம் செய்தேன். அப்படியா? ஆச்சரியத்தை பாருங்க. அன்று அவர் எழுதினார், யபகில் கரீபு அலைஹி லைஸ யரிபுஹு, என்னுடைய ஜனாசா அடக்கப்படும் அந்த இடத்திலே ஒரு வழிப்போக்கன் வந்து தேம்பி அழுவான். பது கராபத்தின் ஃபில் ஹய்யி மஸ்ரூருன், என்னுடைய இரத்த உறவு சொந்தக்காரன் அவன் சிரிப்பான். பாருங்க, நீங்க வழிப்போக்கன் வந்து இவர ஜனாசாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்க. அதோ பாருங்க, கபருக்குள்ள இவரை அடக்கக்கூடிய இவருடைய சொந்தக்காரால் சிரிக்கிறார். கண்ணியமானவர்களே, இதுதான் நான் கண்ட ஆச்சரியமான விடயம் என்று அந்த 300 வருஷம் வாழ்ந்தவர் சொன்னார். வாய் வார்த்தைகள் வீணாக பேசப்படக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மனிதர்கள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அழகான வார்த்தைகளை நாம் பேசுவோம் என்றால் அல்லாஹ் அதை எங்களுக்கு நலவாக மாத்தி தருவான். அந்த வயசாளி காய்ச்சல் வந்தபோது அந்த காய்ச்சலை அல்லாஹ் சரியாக்குவான் என்று சொல்லி இருந்தால் சில வேளை அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டி போட்டிருப்பான். கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சோதனைகளை வேண்டும். நல்ல வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுமியை கடந்து சென்றார்கள். அந்த சிறுமியிடம் கேட்டார்கள், பேர் என்ன என்று. சொல்லப்பட்டது ஆசியா, பாவம் செய்யக்கூடியவள். சொன்னார்கள், இல்லை, பல்ஹிய ஜமீலா, அவள் அழகானவள் என்று பெயரை மாற்றினார்கள். இன்னொரு மனிதனை கண்டார்கள், உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டார்கள். அவர் ஹசன் என்றார். ஹசன் என்றால் அது கடினத்தன்மை உடையவர். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அந்த சஹ்லுன், நீங்கள் மிருதுவானவர் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு வாதியை கடந்து சென்றார்கள். அந்த வாதியை பார்த்து கேட்டார்கள், இது என்ன வாதி? சொன்னார்கள், இது வாதி வலாலா, இது வழிகேட்டின் வாதி. நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது வாதியில் ஹுதா, இது நேர்வழியின் வாதி என்றார்கள். நபி அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றார்கள். இது யார் கூட்டம் என்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், பனுல் முகவியா, வழிகட்ட கூட்டம். இல்லை, பனு ரிஷ்தா, இது நேர்வழி பெற்ற கூட்டம் என்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பூமியை கடந்து சென்றார்கள். இந்த பூமி என்ன பூமி என்றார்கள். இது அர்லில் கபரா, இது புட்பூண்டு இல்லாத பூமி என்றார்கள். இல்லை, இது அர்லுல் ஹலிரா, இது பச்சை பசேல் என்ற பூமி என்று நபி அவர்கள் பெயர்களை, இடத்தின் பெயர்களை, மனிதர்களின் பெயர்களை, சந்தர்ப்பங்களின் பெயர்களை நபி அவர்கள் மாற்றினார்கள் என்றால், நல்ல உள்ளத்துடன், நல்ல பேச்சுக்களுடன், நல்ல குணத்துடன் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி யாரும் தப்பாக பேசாதீர்கள். நபியுடைய பிரதானமான அமல் அது. என்னிடத்தில் எந்த மனிதனை பற்றியும் நீங்கள் தப்பாக பேசாதீர்கள். ஏனென்றால் காலையிலும் மாலையிலும் நல்ல முகத்தோடு, நல்ல உள்ளத்தோடு நான் மனிதர்களை பார்க்க விரும்புகிறேன் என்றார்கள். நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை நாம் மனிதர்கள் மீது வைப்பதினால் அல்லாஹ் எங்களுக்கு அவர்களை வசப்படுத்தி தருவான். எங்களுக்கு அவர்களை ஹிதமத் செய்வர்களாக மாற்றுவான். கண்ணியமானவர்களே, இந்த காலம் மிக பயங்கரமான காலம். ஏனென்றால் விமர்சிக்கக்கூடிய காலம். விமர்சனங்கள் அதற்குத்தான் இருக்கிறது பேஸ்புக் என்ற மைதானம். கண்ணியமானவர்களே, அடுத்த மனிதர்களை நோவடித்து விட்டு நாமும் நமது பிள்ளைகளும் சாப்பிட்டு உறங்கும் போது நோவடிக்கப்பட்ட மனிதன் வீட்டிலே நிம்மதி இல்லாமல் அவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சிரிக்க கூட அவனுக்கு உள்ளம் இல்லாமல் அவன் அழுது கொண்டு தூங்குகிறான். இந்த அநியாயம் நிச்சயமாக எங்களை மிகப்பெரிய கெடுதியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்ல உள்ளத்துடன் மனிதர்களை பாருங்கள், நல்ல குணத்துடன், நல்ல வார்த்தைகளுடன் நீங்கள் மனிதர்களிடம் பழகுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மனிதர்களை உங்களுக்கு வேலையாட்களாக அல்லாஹ் மாத்தி தருவான். எனவே ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ்,
பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பாவத்தின் காற்றும் ஹராத்தின் அந்த உணர்வுகளும் எங்களை யா அல்லாஹ் குழப்பத்திலே போட்டு விட்டது ரஹ்மானே. எங்களை சுத்தப்படுத்துவாயாக, எங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீணான வார்த்தைகளினால் எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. வார்த்தைகளினால் சோதிக்கப்பட்டு நஷ்டமடைந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கபராளிகளை மன்னிப்பாயாக, எங்கள் பரம்பரையை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அவர்கள் எதற்காக கொல்லப்படுகிறார்கள்? யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொன்னதற்காக அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்துக்கு யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாய் இருப்பாயாக, நீயே நிவாரணம் கொடுப்பாயாக, நீயே அவர்களுக்கு உதவியாக இருப்பாயாக. யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தை காட்டி காட்டி உயிர்களை வாங்குகிறாய். யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள மனிதர்கள் படிப்பினை அடைவதற்காக நீ உன்னுடைய குதிரத்தை காட்டு ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.